சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கசப்பான வாழ்க்கை இனிக்கும். கஷ்டப்பட்டு வந்த வருமானம் இனி இஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும். காரணம், தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகி இருக்கிறது இந்த 2026. ஆமாங்க, சனி மற்றும் குருவனுடைய தொடர்புடைய பலங்களை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்கள். நம்ம சேனல் குரு பயிற்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற மாதிரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவானுடையக்கு மிக நெருங்கிய ஒரு நட்பு கிரகம்னா அது சனி பகவான். அந்த சனி பகவானுடைய உச்ச வீடு தான் துளாராசி. ஓகேங்களா? அப்போ அப்படிப்பட்ட சனிபகவான் உங்களை துலாமிற்கு 6ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. வேலை மற்றும் எதிரி, கடன் நோய், இந்த மாதிரி விஷயத்துல சனிபகவான் சில மாறுதல்களை செஞ்சிருப்பாரு. அதுல கொஞ்சம் டஃப் உங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய வேலையில சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? ராகு. ராகு எங்க இருக்கிறார்? உங்களுடைய துலாமிற்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 5ஆம் வீடு என்பது அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணிய பலத்தால், நீங்கள் செய்த தான தர்மத்தால், நீங்கள் செய்த தெய்வ வழிபாடுகளால் உங்களுடைய வாழ்க்கையில இப்போதைக்கு எதிரி, கடன் நோய் பிரச்சனை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகி இருக்குது. குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு வந்து உச்சமடைந்து அந்த குருவினுடைய 9ஆம் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்குது. சனிவான் எங்க இருக்கிறாரு? 6இல் இருக்கிறார். 6ஆம் வீடு வேலை வாய்ப்பை யாருக்கிட்ட நம்ம கை கட்டி நின்று அடிமை வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் வீடு. 10ஆம் வீடு தொழில்ஸ்தான். 10இல் குரு, 6இல் சனி. அந்த சனியை குரு பார்க்கிறார். அப்போ குருவுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். குறிப்பிட்டு வேலை தொழிலுக்கு உபயோகம் சொல்லக்கூடிய வீடுகளில், ஸ்தானங்கள்ல இந்த குரு சனி அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ இந்த 2026 துளாராசிக்காரங்களுக்கு, அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழிலில் மிகப்பெரிய மாற்றம், தாக்கம் ஏற்படும். அதுல மிக முக்கியமா 5ல் உங்களுடைய நட்சத்திராதி ராகம் இருக்கிறார். அப்போ இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாற்றம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முதல்ல வேலையில மிகப்பெரிய அளவு பிரச்சனை இருக்குது. வேலை இழந்திருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்தில் இடமாறி போவதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், சம்பள உயர்வோடு கிடைக்கும். பதவி உயர்வோடு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த கர்மாதிபதி யோகத்தால் நீங்க ஏற்கனவே பட்ட கஷ்ட நஷ்டத்திற்கு இப்போ பலன் கிடைக்கும். எந்த ஒரு நிறுவனத்துல, எந்த ஒரு துறையில நீங்க கடுமையா உழைச்சிட்டீங்க, அந்த ஒரு துறையில இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியும் பொறுப்புகளும் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த 2026. அதை நீங்க கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. மேலும் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம். கடன் ரொம்ப இழுப்பறியா போயிட்டே இருக்கு. ஒரு நிலத்துக்காக, சொத்துக்காக வாங்கிய கடன், கல்வி கடன், 2 கடனும் தீருங்க. தர்ம கர்மாதிபதியால் கடன் அடைபடக்கூடிய பாக்கியம் இருக்குது. சரிங்களா? அடுத்து காதலால் ஏற்பட்ட பிரச்சனை, மறைமுக காதல்னு சொல்லுவோம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளோட காதல், இப்படி ஏதோ ஒரு காதல் விவகாரத்தால் அல்லது வேற ஒரு நபரால் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ குருவினுடைய பார்வையால் சரியாகுது. அப்போ அந்த குழப்பம் தீருது. வேறு ஒரு நபர்களால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகி அந்த குழப்பம் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகுது. அதே போல ஒரு நோய் பிரச்சனை, என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியல, ஓயாம அடிக்கடி நான் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கேன், தேவையில்லாத மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தருக்காக, எங்க குடும்பத்தில் இருக்கிற நபருக்காக மாத்தி மாத்தி நாங்க போறோம். ஒருத்தர் நல்லா இருந்தா இன்னொருத்தர் சரியில்லாம போறாங்க. இப்படின்னு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த குருவோட பயிற்சிக்கு பிறகு தர்ம கர்மாதிபதி யோகத்தால் அந்த பிரச்சனை, இந்த ட்ரீட்மெண்ட், தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு ஒரு முடிவு. ஸோ ஹெல்த்தியா இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. ஓகேங்களா? அதே போல மறைமுகமான எதிரிகளால் பிரச்சனை, நேரடியா உங்கள்கிட்ட ஃபைட் பண்ண முடியல, ஏன்னா உங்ககிட்ட எந்த விதமான ஒரு குறையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ உங்களை மறைமுகமா உங்களை முன்னேற விடாம ஏதோ ஒரு விஷயத்துல தடை கொடுக்கக்கூடிய, அது உறவுகளாகட்டும் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், கண்டிப்பா அப்படிப்பட்ட மறைமுக எதிரிகள் மற்றும் துரோகிகளால் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ குறையும். ஸோ அவங்க இடத்தை விட்டு இடம் மாறி போவாங்க அல்லது விலகி போவார்கள். அதனால் நீங்கள் நிம்மதியாக உங்க வேலையை பார்க்க முடியும். அது கண்டிப்பா நடக்குங்க. கசப்பான வாழ்க்கை இனி இனிக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி திருமண வாழ்க்கை, காதல் பிரச்சனை, குழந்தைகள் வழியில பிரச்சனை, இப்படி ஏண்டா வாழ்றோன்னு ஒரு விரக்தி, இந்த உறவுகள் மத்தியில நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு குழப்பம், மன உளைச்சல் இப்ப தீர்ந்து
நிச்சயமா குடும்ப ரீதியான ஒரு சந்தோஷம், நிம்மதி, குடும்ப உறவுகளாக எதிர்பார்த்த நீங்க உதவியும் அல்லது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பணம், சொத்து, வருமானம் இப்படி ஏதேனும் ஒரு உதவியில அவங்க உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து கஷ்டப்பட்ட வருமானம் மாறும். வேலை பார்க்கக்கூடியதுல இருக்கக்கூடிய டஃப், கூடுதல் வேலை, வாங்குற சம்பளத்துக்கு மீறி அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டம் இப்போ குறையும். ஓகேங்களா? இது பக்கம் தொழில் விதத்துல ஒரு நன்மை கிடைக்கும். சரியான ஒரு தொழில் கூடிய ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க. சரியான இடத்துல ஒரு பிசினஸ் தொடங்குவீங்க. சரியான ஒரு ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரனுக்கு புதுசா ஒரு கான்ட்ராக்ட், புதுசா ஒரு ஒப்பந்தம், புதுசா ஒரு தொழில், புதுசா ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. குறைஞ்சபட்சம் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பொசிஷனாவது நீங்க மாறுவீங்க. ஸோ இடமாவது அதை வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்டாவது உங்களுக்கு மாறும். அப்படி புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரிய லாபம் காத்து கொண்டிருக்கிறது. அப்போ சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய திறமை, உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த ஒரு தருணத்தில் படிக்கும் போதே பார்ட் டைம்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், ஆடல் பாடல் மற்ற கலைத்துறைகளில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும், அதனால ஒரு விருதுகளும் பாராட்டுகளும் பரிசுகளும் மேடை ஏறி கைத்தட்டலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க மேல யாராவது ஒரு பழி சொல்லி, ஒரு குறை சொல்லி உங்களை படிக்க விடாம தடுத்திருந்தாலோ அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தடுத்து நிப்பாட்டி இருந்தாலோ அந்த பழியை தாண்டி உங்களுடைய திறமை வெளிப்படும். அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தடையின்றி கிடைக்கும். சரிங்களா? தாய் வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகளும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. தொழில் ரீதியான நல்ல ஒரு பிராண்டு, நல்ல ஒரு இமேஜ், உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் தொழில் ரீதியான முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமா கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல குருவன் அமர்ந்திருக்கிறதுனால கடமைகள் தீரும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிப்பீர்கள். வீட்டில் கூடிய பெண்களுக்கு செய்ய வேண்டிய, நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடந்தேறும். உங்களுடைய கடமைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக முக்கியமா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். குலதெய்வத்துக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வேண்டும் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா அதை தவறாம நீங்க பண்ணிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல காலதாமதம் செய்யாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல எதிரி, கடன் நோய் போன்ற 3 பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுக்குற மாதிரி இந்த குருவான் வர்றாரு. அப்போ கடவுள் கொடுக்கிற இடத்துல வரும் பொழுது அதுக்குண்டான தயார் நிலையில் நீங்க இருக்கணும். அவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை, நேர்த்திக்கடன், வேண்டல் ஏதாவது இருந்தால் அதை செஞ்சு முடிச்சிருது நல்லது. மேலும் மிக முக்கியமான முறையில இந்த தர்ம கர்மாதிபதியத்துல இந்த அன்னதானம் போன்ற காரியங்கள் தவறாம கலந்துக்குங்க. மிக முக்கியமா கோயில் திருப்பணியில் கலந்துக்குங்க. உழவார பணின்னு சொல்லக்கூடிய கோயில் திருப்பணியில ஏதாவது உங்களால் முடிந்த உடல் உழைப்போ ஏதோ ஒன்று பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிதளவு உங்களுக்கு நன்மைகளை செய்யும். சரிங்களா? தவறாம இந்த வழிபாடையும் பரிகாரத்தையும் நிச்சயம் பண்ணிக்கோங்க. அல்லது இதை பண்ண முடியாதவர்களுக்கு, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த காது கேட்க முடியாதவங்க, இல்லை கண் தெரியாதவங்க, இப்படி உடல் குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், அந்த செவித்திறன் உபகரணம் சொல்லுவோம், அப்படிப்பட்ட உபகரணங்கள் அல்லது நடப்பதற்கு தேவையான இந்த ஸ்டிக்கு போன்ற உபகரணங்களை வாங்கி கொடுங்க. ஸோ அது மிகப்பெரிய அளவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புண்ணியமாக வலுத்து உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற கெட்டதிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு மேலும் ஒரு வெற்றியை தரும். தவறாமல் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம்.